ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 14வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 63 கிலோ 350 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட டீ வந்து பார்த்திங்கன்னா துளசி டீ எடுத்துக்கிட்டாங்க. துளசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது வயிறு வந்து நமக்கு நல்லா சுத்தப்படுத்தும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது வந்து இன்றைக்கி வந்து கருந்துளசி எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு நார்மல் துளசி கிடைச்சாலும் நீங்கள் துளசி டீ எடுத்துக்கலாம். ஒரு 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு கம்பு தோசையும் அவரைக்காய் தொக்கு மற்றும் முட்டை தொக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 hour எப்போ போல் ஃபஸ்ட்டு பேசிக்காக போடக்கூடிய தூப்புக்கரணம் ஒரு 20 தூப்புக்கரணம் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸசைஸை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. மதியம் சாப்பிட்ட லஞ்சோடு சரி ஈவினிங் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எடுத்துக்கல. நைட்டு மட்டும் நல்லா சூடான தண்ணியில் ஹனியும் லெமனும் கலந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. மதியம் சாப்பிடக்கூட அந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறுதானிய உணவாக இருந்தால் கூட கம்மியாக எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் வயிறு எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் பசிக்காமல் மட்டும் சாப்பிடாதீங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடும்பொழுது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை தரும். ஆனால் ரைஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரைஸ் ஆகட்டும், ஒயிட் சுகர், மைதா இது 3மே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்லோவாக ப்ராசஸ் ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.